சினிமா வந்து விக்னேஷ காக்கா முட்டை விக்னேஷா அப்படி கூப்பிட்டு அதுதான் அரவணைச்சுக்கிச்சு. அந்த அரவணைப்பு அப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இல்ல எனக்கு வந்து அது இப்பவும் அது என்னோட ஐடென்டிஃபை. ஓகேங்களா, அதை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ அது ரிலீஸ் ஆன டைம்ல அது சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படி ஒன்று கூடும்போது நல்லா தான் இருக்கும், அது நல்ல ஃபீல் அது. அண்ட் அந்த இந்த நடுவில் ஒரு பீரியட் இருக்குல்ல, ஸோ அந்த அந்த பீரியட்ல தான் எனக்கு அந்த அது வந்து எப்படின்னா அந்த பேருனால சில படங்கள் எனக்கு கிடைக்காம போச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உண்டாச்சு. ஏன்னா இப்போ நீ சில காக்கா முட்டைனாலே உங்களுக்கு அந்த சின்ன பையன் அந்த ஞாபகம் வருது இல்லை? ஸோ நிறைய பேருக்கு அது போயிருக்கும், அந்த மாதிரி தான் கன்வே ஆயிருக்கும். காக்கா முட்டை பையனை பார்க்கலான்னு அவன் சின்ன பையன்பா அப்படின்னு கூட அவங்க விட்டுருக்காங்க. வளராமையா இருக்க முடியும், அது டக்குன்னு அந்த தாட் வராது. ஸோ மேபி அப்படி யோசிக்கலாம். நிறைய டிவிலையும் போடுறாங்க அந்த படம். ஸோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு இன்னும் அந்த சின்ன பையன் தாட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அது அப்படி இருக்கலாம்.